சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 2ஆம் வகுப்பு 3வது பருவம் சூழ்நிலையியல் இவிஎஸ்ல இருந்து 232 வினாக்கள் எடுத்திருக்கிறோம். இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாவே இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம டெட் பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்கும் தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி பிடிஎஃபா கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ தேர்ட் டேர்ம்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இவிஎஸ்க்கு 232 கொஸ்டினும் நம்ம மொத்தமா பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப லாங் வீடியோவா போகும். இதை 2ஆ பிரிச்சு 116 வினாக்கள் மட்டும் நம்ம பார்ட் 1ல பார்க்க போறோம். அடுத்து பார்ட் 2ல அடுத்து மீதி இருக்கக்கூடிய 116 வினாக்களை பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த 116 வினாக்களும் இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல மட்டுமே நம்ம எடுத்திருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு சில வினாக்கள் புதுமையா இருக்கு. அதனால படிக்காதவங்க தயவு செஞ்சு நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் எந்த ஒரு வினாவுமே உங்களுக்கு விடுபடாது. சரிங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடம் அடைத்து கொள்ளும் தன்மையும் நிறையையும் கொண்டவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இடம் அடைத்து கொள்ளும் தன்மையையும் நிறையையும் கொண்டவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பருப்பொருள். கீழ்கண்டவற்றுள் எது பருப்பொருளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும்? கீழ்கண்டவற்றுள் எது பருப்பொருளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும்? காற்று. விலங்கு கழிவுகள் மற்றும் தாவர கழிவுகள் சிதைவடைவதன் மூலம் கிடைக்கும் உரம் எது? விலங்கு கழிவுகள் மற்றும் தாவர கழிவுகள் சிதைவடைவதன் மூலம் கிடைக்கும் உரம் இயற்கை உரம். பருத்தி செடியிலிருந்து கிடைக்கும் பருத்தி இழை எவ்வகை ஆதாரத்தை சார்ந்தது? பருத்தி செடியிலிருந்து கிடைக்கும் பருத்தி இழை என்பது எவ்வகை ஆதாரத்தை சார்ந்தது? தாவர மூலம். மரக்கூழிலிருந்து காகிதம் தயாரிக்கப்படுவது எவ்வகையான மாற்றத்தை சார்ந்தது? மரக்கூழிலிருந்து காகிதம் தயாரிக்கப்படுவது எவ்வகையான மாற்றத்தை சார்ந்தது? மனிதனால் தயாரிக்கப்பட்ட பொருள். கம்பளி ஆடைகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் எதிலிருந்து பெறப்படுகிறது? கம்பளி ஆடைகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் செம்மறி ஆட்டின் ரோமத்திலிருந்து பெறப்படுகிறது. மணலை உருக்கி மிக அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தும் போது கிடைக்கும் மனிதனால் தயாரிக்கப்பட்ட பொருள் எது? இது ஒரு மாதிரி வித்தியாசமான கொஸ்டின். மணலை உருக்கி மிக அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தும் போது கிடைக்கும் மனிதனால் தயாரிக்கப்பட்ட பொருள் கண்ணாடி. ஒரு பொருளின் கடினத்தன்மை, மென்மை, பளபளப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மை ஆகியவை அப்பொருளின் எதனை குறிக்கிறது? இயற்பியல் பண்பை குறிக்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கற்றது? கீழ்கண்டவற்றுள் எது மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு அற்றது? மண்புழு உரம். பெட்ரோலிய எண்ணெய் சுத்திகரிப்பின் மூலம் கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு மனிதனால் உருவாக்கப்படும் பொருள் எது? பெட்ரோலிய எண்ணெய் சுத்திகரிப்பின் மூலம் கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு மனிதனால் உருவாக்கப்படும் பொருள் நெகிழி. இயற்கை மூலமான மரக்கட்டைகளை பயன்படுத்தி மனிதனால் உருவாக்கப்படும் ஒரு வீட்டு உபயோக பொருள் எது? இயற்கை மூலமான மரக்கட்டைகளை பயன்படுத்தி மனிதனால் உருவாக்கப்படும் ஒரு வீட்டு உபயோக பொருள் மர அலமாரி. நீரை புகவிடாத அல்லது நீர் காப்பு தன்மை கொண்ட பொருளுக்கு சரியான உதாரணம் எது? நீரை புகவிடாத அல்லது நீர் காப்பு தன்மை கொண்ட பொருளுக்கு சரியான உதாரணம் ரப்பர் கையுறைகள். இழுக்கும் போது நீண்டு விட்டவுடன் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவது எந்த பண்பை குறிக்கும்? இழுக்கும் போது நீண்டு விட்டவுடன் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புவது மீள்தன்மை. காகிதம் அல்லது தாள்கள் தயாரிக்க பயன்படும் அடிப்படை மூலப்பொருள் எது? காகிதம் அல்லது தாள்கள் தயாரிக்க பயன்படும் அடிப்படை மூலப்பொருள் மரக்கூழ். ரப்பர் மரத்திலிருந்து கிடைக்கும் பால் போன்ற திரவம் எதனை தயாரிக்க பயன்படுகிறது? ரப்பர் மரத்திலிருந்து கிடைக்கும் பால் போன்ற திரவம் எதனை தயாரிக்க பயன்படுகிறது? அழிப்பான். மர துண்டுகளை கொண்டு மனிதனால் செதுக்கி உருவாக்கப்படும் ஒரு பொருள் எது? மர துண்டுகளை கொண்டு மனிதனால் செதுக்கி உருவாக்கப்படும் பொருள் மர பொம்மைகள். நீரை தன்னுள் ஊடுருவ அனுமதிக்காத பண்பின் அறிவியல் பெயர் என்ன? நீரை தன்னுள் ஊடுருவ அனுமதிக்காத பண்பின் அறிவியல் பெயர் நீர்புகா தன்மை. கட்டை வண்டி என்பது எவ்வகையான மூலப்பொருளில் இருந்து தயாரிக்கப்படும் ஒரு மனித ஆக்கம்?
கட்டை வண்டி என்பது எவ்வகையான மூலப்பொருளிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு மனித ஆக்கம்? மரம். ரப்பர் வளையங்கள் எந்த பண்பினால் இழுக்கும் போது எளிதாக நீள்கின்றன? ரப்பர் வளையங்கள் மீள்தன்மையினால நீளுது. மரங்கள் வெட்டப்பட்டு பெறப்படும் மரத்துண்டுகள் மற்றும் பலகைகள் எவ்வகை மூலத்தை சார்ந்தவை? இயற்கை மூலப்பொருள். தாவரங்கள் மற்றும் விலங்குகளிடமிருந்து பெறப்படும் ஒரு பொதுவான மூலப்பொருள் எது? தாவரங்கள் மற்றும் விலங்குகளிடமிருந்து பெறப்படும் ஒரு பொதுவான மூலப்பொருள் இலை. கீழ்கண்டவற்றுள் எவ்வகை இலை விலங்குகளிடமிருந்து பெறப்படுகிறது? பட்டு. அதாவது பட்டுப்புழுவிலிருந்து மற்றும் கம்பளி, ஊல், செம்மறி ஆடு போன்ற விலங்குகள்கிட்ட இருந்து இந்த பட்டு நமக்கு கிடைக்குது. பட்டு இலைகள் மிகவும் உறுதியாக இருப்பதால் அவை கீழ்கண்ட எதனை தயாரிக்க பயன்படுகின்றன? பட்டு இலைகள் மிகவும் உறுதியாக இருப்பதால் பாராசூட் தயாரிக்க பயன்படுகின்றன. தென்னை மரத்திலிருந்து பெறப்படும் இலைக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்ன? தென்னை மரத்திலிருந்து பெறப்படும் இலைக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் தேங்காய் நார். தாவரங்களிடமிருந்து பெறப்படும் இலைகளுக்கு மிகச் சரியான உதாரணம் எது? தாவரங்களிடமிருந்து பெறப்படும் இலைகளுக்கு மிகச் சரியான உதாரணம் பருத்தி மற்றும் சணல். குளிர்கால ஆடைகள் தயாரிக்க பயன்படும் கம்பளி இலை எவ்வகை ஆதாரத்தை சார்ந்தது? குளிர்கால ஆடைகள் தயாரிக்க பயன்படும் கம்பளி இலை எவ்வகை ஆதாரத்தை சார்ந்தது? விலங்கு இலை. தேங்காய் நாரிலிருந்து பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுவதற்கு அடிப்படையாக விளங்கும் மரம் எது? தேங்காய் நாரிலிருந்து பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுவதற்கு அடிப்படையாக விளங்கும் மரம் தென்னை மரம். துணி மற்றும் கயிறு போன்ற பொருட்கள் எதனை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்றன? துணி மற்றும் கயிறு போன்ற பொருட்கள் எதனை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்றன? இலை. பட்டு புழுக்களிடமிருந்து பெறப்படும் பட்டு எவ்வகையான இலை என அழைக்கப்படுகிறது? பட்டு புழுக்களிடமிருந்து பெறப்படும் பட்டு எவ்வகையான இலை? விலங்கு இலை. இயற்கை இலைகள் என்பவை எதிலிருந்து பெறப்படுபவை? தாவரங்கள் மற்றும் விலங்குகள். கீழ்கண்டவற்றுள் எது தரை விரிப்புகள் மற்றும் பைகள் தயாரிக்க பயன்படும் வலுவான தாவர இலை? கீழ்கண்டவற்றுள் எது தரை விரிப்புகள் மற்றும் பைகள் தயாரிக்க பயன்படும் வலுவானதுனா சணல். கம்பளி இலை முக்கியமாக எந்த விலங்கின் ரோமத்திலிருந்து பெறப்படுகிறது? கம்பளி இலை முக்கியமாக எந்த விலங்கின் ரோமத்திலிருந்து பெறப்படுகிறது? ஆடு. பருத்தி செடியின் எந்த பகுதியிலிருந்து பருத்தி இலை பிரித்தெடுக்கப்படுகிறது? பருத்தி செடியின் எந்த பகுதியிலிருந்து பருத்தி இலை பிரித்து எடுக்கப்படுகிறது? கனி மற்றும் பருத்தி வெடிப்பு. கனி, பருத்தி வெடிப்பு. சணல் இலை அதன் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பெறப்படுகிறது? சணல் இலை அதன் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பெறப்படுகிறது? தண்டு. மீன்பிடி வலைகள் தயாரிக்க பயன்படும் வலுவான செயற்கை இலை எது? மீன்பிடி வலைகள் தயாரிக்க பயன்படும் வலுவான செயற்கை இலை நைலான். மென்மையான மற்றும் மெல்லிய ஆடைகள் தயாரிக்க பயன்படும் மிக நேர்த்தியான இயற்கை இலை எது? மென்மையான மற்றும் மெல்லிய ஆடைகள் தயாரிக்க பயன்படும் மிக நேர்த்தியான இயற்கை இலை பட்டு. கீழ்கண்டவற்றுள் எது மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை இலைக்கு உதாரணம்? ரேயான். காலணிகள் மற்றும் மெத்தைகள் தயாரிக்க பயன்படும் இலை எது? காலணிகள் மற்றும் மெத்தைகள் தயாரிக்க பயன்படும் இலை தேங்காய் நார். இலைகளை நூலாக மாற்றும் முறைக்கு என்ன பெயர்? இலைகளை நூலாக மாற்றும் முறைக்கு நூற்பு, ஸ்பின்னிங். தையல் நூல்கள் மற்றும் துணிகள் தயாரிக்கப்படும் மிக சிறிய அடிப்படை அலகு எது? தையல் நூல்கள் மற்றும் துணிகள் தயாரிக்கப்படும் மிகச்சிறிய அடிப்படை அலகு இழை. கீழ்கண்டவற்றுள் நெகிழ்வுத்தன்மை கொண்ட பொருள் எது? நெகிழ்வுத்தன்மை கொண்ட பொருள் பிளெக்சிபிலிட்டி, தோல். சணல் நாரானது எத்தகைய பண்புகளை கொண்ட ஒரு இலையாகும்? சணல் நாரானது நீண்ட, பளபளப்பான மற்றும் உறுதியானது. பைகள் மற்றும் சேலைகள் தயாரிக்க பயன்படும் வலிமையான இயற்கை இலை எது? பைகள் மற்றும் சேலைகள் தயாரிக்க பயன்படும் வலிமையான இயற்கை இலை பட்டு. குளிர்காலத்தில் நம் உடலை கதகதப்பாக வைத்துக் கொள்ள உதவும் இலை எது? கம்பளி. இடுப்பு பட்டை, பெல்ட் மற்றும் கைகடிகார பட்டை தயாரிக்க பயன்படும் பொருள் எது? இடுப்பு பட்டை அதாவது பெல்ட் மற்றும் கைகடிகார பட்டை தோல்.
கம்பளி இலையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஆடை எது? கம்பளி இலையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஆடை கம்பளி சட்டை. கீழ்கண்டவற்றுள் தோலிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு முக்கியமான பொருள். கீழே இருக்கிறதுல தோல்ல இருந்து கைகடிகார பட்டை. நீண்ட மற்றும் பளபளப்பான சணல் நாரிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு பொருள் எது? நீண்ட மற்றும் பளபளப்பான சணல் நாரிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் பைகள். கம்பளி இலையிலிருந்து தயாரிக்கப்படும் உடலை வெப்பமாக வைக்கும் ஒரு ஆடை காலுறைகள். விலங்குகளின் தோலிலிருந்து பெறப்படும் பொருட்கள் எத்தகைய தன்மையை கொண்டுள்ளன? நெகிழ்வு தன்மை. தண்ணீருடன் கலக்கும் போது மென்மையாகவும் காய்ந்தவுடன் கடினமாகவும் மாறும் ஒரு இயற்கையான பொருள் எது? தண்ணீருடன் கலக்கும் போது மென்மையாகவும் காய்ந்தவுடன் கடினமாகவும் மாறும் ஒரு இயற்கையான பொருள் களிமண். மண்பாண்டம் செய்பவர் எதனை பயன்படுத்தி மண் பானைகள் மற்றும் பல்வேறு பொருட்களை உருவாக்குகிறார்? சக்கரம். மின்சாரமின்றி நீரை இயற்கையான முறையில் குளிர்விக்க பயன்படும் பொருள் எது? மின்சாரமின்றி நீரை இயற்கையான முறையில் குளிர்விக்க பயன்படும் பொருள் மண்பானை. உலோகங்கள் இயற்கையில் எதிலிருந்து கிடைக்கின்றன? உலோக தாதுக்களிலிருந்து கிடைக்கின்றன. கீழ்கண்டவற்றுள் எது உலோகங்களுக்கு சரியான உதாரணமாகும்? தங்கம், வெள்ளி, இரும்பு, தாமிரம். உலோகங்கள் வாகனங்கள் மற்றும் வாயிற் கதவுகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட காரணம் என்ன? அவை மிகவும் உறுதியாகவும் கடினமாகவும் இருக்கும். உலோகங்களை வெப்பப்படுத்துவதன் மூலம் எத்தகைய மாற்றங்களை செய்யலாம்? உலோகங்களை வெப்பப்படுத்துவதன் மூலம் எந்த வடிவத்திலும் அந்த உலோகத்தை மாற்றலாம். உலோகங்களின் புறப்பரப்பு பொதுவாக எத்தகைய பண்பை கொண்டிருக்கிறது? உலோகங்களின் புறப்பரப்பு பொதுவாக பளபளப்பானது. சமையல் பாத்திரங்கள் தயாரிப்பில் உலோகங்கள் பயன்படுத்தப்பட முதன்மையான காரணம் என்ன? சமையல் பாத்திரங்கள் தயாரிப்பில் உலோகங்கள் பயன்படுத்தப்பட முதன்மையான காரணம் அவை வெப்பத்தை எளிதில் கடத்துபவை. பெரிய விமானம் தயாரிக்க பயன்படும் பொருளின் அடிப்படை ஆதாரம் எது? பெரிய விமானம் தயாரிக்க பயன்படும் பொருளின் அடிப்படை ஆதாரம் பாறைகள் மற்றும் கனிமங்கள், உலோகங்கள். இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய பண்பை பெற்றுள்ள பொருள் பருப்பொருள். பருப்பொருள்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள் எவை? சுவை, மனம், அளவு மற்றும் வடிவம். பருப்பொருளுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள் சுவை, மனம், அளவு மற்றும் வடிவம். கூற்று மற்றும் காரணம். கூற்று: இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் பருப்பொருள் எனப்படும். காரணம்: பருப்பொருள்கள் ஓரிடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மையை கொண்டுள்ளன. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான விளக்கம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் பருப்பொருளுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எது? கீழ்கண்டவற்றுள் பருப்பொருளுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒரு மர நாற்காலி. பொறுத்துக. பருப்பொருள் பருப்பொருள் பாத்தீங்க அப்படின்னா இடத்தை அடைத்துக் கொள்ளும், இடத்தை அடைக்கும். வடிவம்: கோளம், சதுரம். அளவு: சிறியது, பெரியது. கூற்று மற்றும் காரணம். கண்ணுக்கு தெரியாத காற்றும் ஒரு பருப்பொருள் ஆகும். காற்று ஓரிடத்தை அடைத்துக் கொள்வது இல்லை, இது தப்பு. கூற்று சரி, காரணம் தவறு. கீழ்கண்டவற்றுள் எது பருப்பொருளின் பண்புகளில் ஒன்றாக கருதப்படாது? சுவை சரி. காலம். அளவு இல்ல பருப்பொருள் எது வரும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். சுவை, மனம், அளவு மற்றும் வடிவம் பார்த்தோம். அப்ப இதுல வராதது பாத்தீங்கன்னா காலம் மட்டும் வராது. அப்ப கீழ்கண்டவற்றுள் எது பருப்பொருளின் பண்புகளில் ஒன்றாக கருதப்படாது? காலம். அப்ப அதை மனப்பாடம் பண்ணிக்கணும். மனம் என்பது பருப்பொருளின் ஒரு பண்பு எனில் கீழ்கண்டவற்றுள் எது பருப்பொருள்? மனம் என்பது பருப்பொருளின் ஒரு பண்பு எனில் கீழ்கண்டவற்றுள் எது பருப்பொருள்? ஒரு ரோஜாப்பூ. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பருப்பொருள் எது? மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பருப்பொருள் பிளாஸ்டிக் பாட்டில். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மரம் இயற்கையான பருப்பொருள். இரும்பு சுவை மட்டுமே உடையது தப்பு. நீர் வடிவம் மாறாதது தப்பு. பருப்பொருள் இடத்தை அடைக்காது அப்படிங்கிறது தப்பு. அப்ப மரம் இயற்கையான பருப்பொருள். புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. சிறிய பிடிப்பு ஊக்கு முதல் மிகப்பெரிய விமானம் வரை தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் எது? சிறிய பிடிப்பு ஊக்கு முதல் மிகப்பெரிய விமானம் வரை தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் உலோகங்கள்.
மண்பானையில் தண்ணீர் குளிர்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன? மண்பானையில் தண்ணீர் குளிர்ச்சியாக இருப்பதற்கு காரணம் பானையில் உள்ள நுண்துளைகள் மூலம் நீர் ஆவியாதல். பாத்திரங்கள் மற்றும் வாகனங்கள் தயாரிப்பில் உலோகங்கள் பயன்படுத்தப்பட முதன்மையான காரணம் என்ன? பாத்திரங்கள் மற்றும் வாகனங்கள் தயாரிப்பில் உலோகங்கள் பயன்படுத்தப்பட முதன்மையான காரணம் அவை மிகவும் உறுதியாகவும் கடினமாகவும் இருக்கும். கீழ்கண்டவற்றுள் எது தங்கம், வெள்ளி மற்றும் இரும்பு போன்ற உலோகங்களின் பொதுவான பண்பு? கீழ்கண்டவற்றுள் எது தங்கம், வெள்ளி மற்றும் இரும்பு போன்ற உலோகங்களின் பொதுவான பண்பு? பளபளப்பானவை. கூற்று மற்றும் காரணம். கூற்று, உலோகங்களை வெப்பப்படுத்துவதன் மூலம் அவற்றை எந்த வடிவத்திலும் மாற்றலாம். உலோகங்கள் மிகவும் உறுதியாகவும் கடினமாகவும் இருக்கும். சரி, ரெண்டுமே சரி. ஆனா விளக்கம் தவறு. விளக்கம் ஏன் தப்பு அப்படின்னா, உலோகங்களை வடிவ மாற்றம் செய்வதற்கு அதன் உறுதி அல்லது கடினத்தன்மை காரணம் அல்ல. மாறாக வெப்பப்படுத்தும் போது அவை அடையக்கூடிய உருகு நிலை மற்றும் அதனுடைய நீட்சித்தன்மை தான் காரணம். ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டையும் நாளையும் குறிப்பிடுக. 1947 ஆகஸ்ட் 15. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தினத்தின் சிறப்பம்சம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. கூற்று மற்றும் காரணம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். இவர் இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய முக்கிய தலைவர்களுள் ஒருவர். கூற்று மற்றும் காரணம் சரி, விளக்கமும் கூற்றுக்கான சரி பொருத்தமா இருக்கு. மகாத்மா காந்தி பின்பற்றிய கொள்கை மற்றும் வாழ்க்கை முறையை குறிக்கும் சரியான இணை. அகிம்சை, எளிமையான வாழ்க்கை. மகாத்மா காந்தி பாபு. மகாத்மா காந்தியுடைய இன்னொரு சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா பாபு. இது இந்த புக்ல மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். 6th 7th 10th வரைக்குமே இந்த பேர் நான் கேள்விப்பட்டதில்ல. மகாத்மா காந்திய பாபு அப்படிங்கிற பேர்லயும் கூப்பிடுறாங்க. விடுதலை நாள் 1947 ஆகஸ்ட் 15. குடியரசு நாள் 1950 ஜனவரி 26. அக்டோபர் 2ஆம் தேதியை நாம் காந்தி ஜெயந்தி என கொண்டாடுவதற்கு பின்வரும் எது காரணம்? அன்றைய தினம்தான் மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள். கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணையாகும்? ஆகஸ்ட் 15 வந்து குடியரசு தினம் கிடையாது, சுதந்திர தினம். குடியரசு தினம் வந்து ஜனவரி 26. அப்போ மத்ததுல எது கரெக்டா அதை நம்ம பார்த்துக்கலாம். பண்டித ஜவஹர்லால் நேரு விடுதலை போராட்ட தலைவர். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவர். மகாத்மா காந்தி தேச தந்தை. கூற்று மற்றும் காரணம். மகாத்மா காந்தி எப்பொழுதும் உண்மையையே பேசினார். காரணம், மக்கள் அவரை அன்புடன் பாபு மற்றும் தேச தந்தை என்று அழைத்தனர். இரண்டும் சரி, ஆனா காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான சரியான கூற்று 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. மகாத்மா காந்தி, பண்டித ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்களின் பொதுவான பங்களிப்பு எது? நாட்டின் விடுதலைக்காக அரும்பாடுபட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? பண்டித ஜவஹர்லால் நேரு. பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை நாம் எந்த தினமாக கொண்டாடுகிறோம்? குழந்தைகள் தினம். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு. குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நம் நாட்டின் தேச தந்தை மகாத்மா காந்தி. இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு. தவறான இணையை தேர்க. அப்ப முதல் குடியரசுத் தலைவர் ஜவஹர்லால் நேருங்கிறது தப்பு. அப்ப மத்ததை பார்க்கலாம். நவம்பர் 14 குழந்தைகள் தினம். தேச தந்தை மகாத்மா காந்தி. முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வரும். அடுத்து இது பாருங்க, நேரு மாமா. நேரு மாமா யாரு? நவம்பர் 14. நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தை நேருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம், குழந்தைகள் தினமா. பாபு அப்படிங்கிறது தேச தந்தை. காந்தி ஜெயந்தி பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2 காந்தியுடைய பிறந்த நாள். நமது தேசிய கொடியின் வெள்ளை பட்டையில் காணப்படும் நீல நிற சக்கரத்தின் பெயர் என்ன? நமது தேசிய கொடியின் வெள்ளை பட்டையில் காணப்படும் நீல நிற சக்கரத்தின் பெயர் அசோக சக்கரம். அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளன? 24 ஆரங்கள் உள்ளன.
கூற்று மற்றும் காரணம். நமது தேசிய கொடியை நாம் மதிக்க வேண்டும். அதிலுள்ள அசோக சக்கரம் நாட்டின் முன்னேற்றத்தையும் விழுமியங்களையும் குறிக்கிறது. கூற்று காரணம் சரி, இதுக்கு சரியான விளக்கம். நமது நாட்டின் தேசிய கீதத்தை பாடி முடிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு எவ்வளவு? நமது நாட்டின் தேசிய கீதத்தை பாடி முடிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். அசோக சக்கரம், அசோக சக்கரம் பாத்தீங்க அப்படின்னா நீல நிறம். 24 ஆரங்கள், விழுமியங்கள். தேசிய கொடிய மதித்தல் வேண்டும். அடுத்து, அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்கள் எதனை குறிக்கின்றன? நாட்டின் முன்னேற்றம் மற்றும் விழுமியங்கள். அசோக சக்கரம் தேசிய கொடியின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? வெள்ளை பட்டையின் மையத்தில். கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணையாகும்? அசோக சக்கரம் சிவப்பு நிறம் என்பது தவறு. நமது தேசிய கொடியின் வடிவம் மற்றும் அசோக சக்கரத்தின் நிறம் குறித்த சரியான இணையை கண்டறிக. நமது தேசிய கொடியினுடைய வடிவம் பாத்தீங்க அப்படின்னா செவ்வகம். அதே போல அசோக சக்கரத்தினுடைய நிறம் பாத்தீங்கன்னா நீல நிறம். நமது தேசிய கொடியில் உள்ள 3 வண்ண பட்டைகளும் எந்த அளவில் அமைந்துள்ளது? 3 பட்டைகளும் சம அளவு கொண்டவை. 3 நிறங்கள் இருக்கும் தானே, அந்த 3 நிறங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கலருமே பாத்தீங்க அப்படின்னா ஈவனா தான் இருக்கும். தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் உணர்த்தும் பொருளை சரியாக பொருத்துக. இல்ல பாருங்க, தேசிய கொடி வெண்மை பாத்தீங்க அப்படின்னா உண்மை அமைதி, பசுமை பாத்தீங்க அப்படின்னா செழுமை வளம், காவி பாத்தீங்கன்னா தியாகம். அடுத்து, தமிழ்நாடு மாநில அரசின் அதிகாரப்பூர்வ சின்னத்தில் இலச்சினை இடம்பெற்றுள்ள கோவில் கோபுரம் எது? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். கூற்று மற்றும் காரணம். இந்தியாவின் தேசிய விலங்கு வங்காள புலி ஆகும். காரணம், இது வலிமை மற்றும் கம்பீரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. கூற்று மற்றும் காரணம் சரி, விளக்கம் கூற்றிற்கு பொருத்தமானது. இந்தியாவின் தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள பறவை எது? மயில். தமிழக மாநில சின்னத்தில் கோபுரத்தின் கீழே பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் எது? தமிழக மாநில சின்னத்தில் கோபுரத்தின் கீழே பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் வாய்மையே வெல்லும். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். தேசிய பறவை மயில், தேசிய விலங்கு மயில், வங்காள புலி, தேசிய பறவை மயில், தேசிய கொடி மூவர்ண கொடி. தேசிய விலங்கு வங்காள புலி, தேசிய பறவை மயில், தேசிய கொடி மூவர்ண கொடி. இந்தியாவின் தேசிய சின்னத்தின் அடிப்பகுதியில் அசோக சக்கரத்தின் பக்கவாட்டில் காணப்படும் விலங்கு காளை. இந்தியாவின் தேசிய சின்னத்தின் அடிப்பகுதியில் அசோக சக்கரத்தின் பக்கவாட்டில் காணப்படும் விலங்கு காளை. தவறான இணையை கண்டுபிடி. தேசிய கொடி இரு வண்ண கொடி அப்படிங்கிற தப்பு. மூவண்ண கொடி. தேசிய பறவை மயில், தேசிய விலங்கு வங்காள புலி, தமிழ்நாடு மாநில சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். தேசிய கொடி மூவண்ண கொடி, இருவண்ண கொடி கிடையாது. கூற்று மற்றும் காரணம். தேசிய சின்னத்தில் 4 சிங்கங்கள் உள்ளன. ஆனால் நாம் நேராக பார்க்கும் போது 3 சிங்கங்கள் மட்டுமே தெரியும். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். தேசிய சின்னம் என்று அழைக்கப்படும் 4 முக சிங்கங்கள் அடங்கிய அசோக தூண் சின்னம் எதன் உச்சியில் அமைந்துள்ளது? அசோக சக்கரத்திற்கு மேலே அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் மாநில விலங்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ள விலங்கு வரையாடு. தமிழகத்தின் மாநில மலராக திகழும் மலர் தாமரை. சாரிங்க, தமிழகத்தின் எடுத்துக்கிட்டீங்கன்னா செங்காந்தல் மலர். தேசிய மலர் தான் பாத்தீங்கன்னா தாமரை. தமிழகத்தின் மாநில மலராக திகழும் மலர் செங்காந்தல். கூற்று மற்றும் காரணம். மரகதப்புறா தமிழ்நாட்டின் மாநில பறவை. இது தமிழகத்தின் காடுகள் மற்றும் சமவெளி பகுதிகளில் காணப்படும் ஒரு அழகான பறவை. கூற்று மற்றும் காரணம், விளக்கமும் பொருத்தமா இருக்கு. தமிழ்நாட்டின் மாநில மரமாக போற்றப்படுவது எது? பனை மரம். தமிழகத்தின் மாநில விளையாட்டு எது? கபடி. மாநில கனியாக அதாவது மாநில பழம் அங்கீகரிக்கப்பட்டுள்ள பழம் எது? பலாப்பழம். இதுவே தேசிய பழம்னு கேட்டா மாம்பழம், இது பலாப்பழம். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். மாநில விலங்கு வரையாடு, இது தப்பு. சரிங்க, மாநில விலங்கு வரையாடு சரி, தேசிய விலங்கு தான் வங்காள புலி. அடுத்து பொறுத்துக. மாநில மரம் பனைமரம், மாநில விளையாட்டு கபடி, மாநில பழம் பலாப்பழம். அதே போல 120 கொஸ்டின் இப்ப பார்த்திருக்கிறோம்.
இது போனா இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதுல வந்து கிட்டத்தட்ட 238 வினாக்கள் இருக்கு. 120 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். இதனுடைய கண்டினியூட்டியா பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 115 வினாக்கள் இருக்கு. அதை வந்து நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதனுடைய பிடிஎஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சரா லைன் பை லைன் கொஸ்டின் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது பிடிஎஃபா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதை எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.